அங்கே போய் மாநாட்டில் என்ன பேசுகிறாரு, இந்த மதுரைக்கு வந்தோடனே அவருக்கு ஒரு ஆள் தான் ஞாபகத்துக்கு வருதான். கட்சி ஆரம்பிக்கும் ஞாபகத்துக்கு வரல, போன மாநாட்டில் ஞாபகத்துக்கு வரல, மதுரைக்கு வந்தோடனே அவருக்கு ஒன்று தான் ஞாபகம் வருதான். அது யாருன்னா எம்ஜிஆர் தான். மதுரைக்கு வந்த உடனேயே எம்ஜிஆரின் தொண்டர்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாமல் இருக்காங்களாம். அவர்கள்லாம் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்களாம். ஆக 30% குறிவைக்கிறார். பொண்ணு மருமகன் அவங்க 2 பேரா 10 பேர் கொண்ட ஃபோட்டோ தான் அது ஒரு பெரிய நிம்மதி. கருணாநிதி இருக்கும்போது பிறந்த நாள் கொண்டாடினாருன்னா 50 பேர் கொண்ட ஃபோட்டோ ஒரு பெரிய ஃபோட்டோ. முன்னாடி 50 பேர் கொண்ட குடும்பம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தது தமிழ்நாட்டை. இப்போ ஒரு 10 பேர் கொண்டது தான், ஒரு குடும்பம் மட்டும்தான் கொள்ளையடிக்குது. நீ தானே நாட்டை ஆள்பவன், உனக்கு தானே மக்கள் ஓட்டு போட்டான். சுப்ரீம் கோர்ட் எல்லாம் நீதித்துறையை சேர்ந்தவன். சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் அவன் தீர்ப்பாக கொடுக்கணும். புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கு அவனுக்கு தகுதி இல்லை, இதுவும் கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதை சொல்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? பார்லிமெண்ட்டை கூப்பிடுங்க, கூப்பிட்டு இந்த மாதிரி நீதித்துறை தலையிடுது அப்படிங்கிறத கொண்டு வாங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம். நாம் பேசப்போகும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் செய்தி, இன்றைக்கு வைரலான செய்தி விஜய் மதுரையில் நடத்திய மாநாடு தான் இன்றைக்கு இன்டர்நெட்டில், இணையதளத்தில் மிகவும் அதிகமாக பேசப்பட்ட செய்தி அந்த செய்தி. ஸோ அந்த செய்தியை நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன நடந்தது மதுரை மாநாட்டில்? ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாடு நடத்தினார். இதுக்கு என்ன வித்தியாசம்? விக்கிரவாண்டியில் ராமசாமி புகழ் பாடினார். ஈவே ராமசாமி புகழ் நம்ம எல்லாரும் சொல்லி இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் அரசியல் புரியுது. ராமசாமியை பேசுனா நம்ம காரி துப்பிடுவாங்க மக்கள். ராமசாமியை கைவிட்டுடலாம், எம்ஜிஆரை பிடிச்சிக்கலாம். ஏடிஎம்கே தொண்டர்கள் இருக்காங்க 30% ஓட்டு, அந்த ஏடிஎம்கே தொண்டர்களை வளைச்சி போடலாம் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் ராமசாமிக்கு பதிலாக எம்ஜி ராமச்சந்திரனுடைய பெருமை தான் எல்லா இடமும் பாடியிருக்கிறார் விஜய். அதனால் கூட்டத்தை பாருங்கள் எப்படி இந்த கூட்டம் அப்படின்னு. இப்போ கூட்டம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் சேர் போட்டாங்க, எல்லா சேரும் ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ 1.5 லட்சம் பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அதுக்கு மேலேயும் கூட்டம் நிரம்பி வழிஞ்சதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்த மாதிரி தெரியலை. அங்கே நம்ம விசாரித்ததில் எல்லாம் ஒரிஜினலாக வந்த கூட்டம். ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, தானாக வந்த கூட்டம், அது மாதிரி இது தானாக வந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கடுத்தது கூட்டத்தோட சிறப்பு என்னென்னா, அம்மா அப்பாவுக்கு பயங்கர மரியாதை கொடுக்குறாரு. இந்த வீடியோவை பாரு. அம்மா அப்பாவுக்கு பயங்கர மரியாதை கொடுக்குறாரு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்டம் அதெல்லாம் நடத்தும்போது அம்மாவை கண்டுக்காமல் போனார். அதுக்கப்புறம் அப்பாவையும் கண்டுக்கலை. பத்திரிக்கைக்காரவங்கெல்லாம் கண்டபடி கழுவி ஊற்றினோடனே இப்போ ஐயோ வீடியோ வேறு வருது, சரி வீடியோக்காகவாவது நம்ம அம்மா அப்பாவை கொஞ்சம் மரியாதை கொடுக்குற மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு இந்த தடவை. அந்த வீடியோவை பாருங்கள். விஜய் அப்பா அம்மாவுக்கு கொடுத்த மரியாதை என்று எப்படி இருந்தது அப்படின்னு முதல்ல அந்த வீடியோவை பாருங்கள். அடுத்தது, மாநாட்டில் விஜய் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பேசியிருக்கார். 30+3 அதை குறிவைக்கிறார். அது என்ன 30+3? 30% + 3% ஓட்டை குறிவைக்கிறார் அப்படின்னு தெரியுது. அங்கே போய் மாநாட்டில் என்ன பேசுகிறாரு, இந்த மதுரைக்கு வந்தோடனே அவருக்கு ஒரு ஆள் தான் ஞாபகத்துக்கு வருதான். கட்சி ஆரம்பிக்கும் ஞாபகத்துக்கு வரல, போன மாநாட்டில் ஞாபகத்துக்கு வரல, மதுரைக்கு வந்தோடனே அவருக்கு ஒன்று தான் ஞாபகம் வருதான். அது யாருன்னா எம்ஜிஆர் தான். மதுரைக்கு வந்த உடனேயே நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பற்றி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். எம்ஜிஆரின் தொண்டர்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாமல் இருக்காங்களாம்.
அவர்களெல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்களாம். ஆக 30% குறிவைக்கிறார் அதிமுக ஓட்டை. எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படியே என்ன பண்ணாரு, நம்ம இவங்க சொன்னாங்கல்ல பிரேமலதா, அவரை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் விஜயகாந்தை அப்படின்னு சொன்னார். அப்படின்னா ஃபோட்டோ வச்சுக்கலாம் அப்படின்னு. அதனால் அடுத்து விஜயகாந்த் புகழப்பான்னு பாடுறார். என்னென்னா, விஜயகாந்த் வந்து எம்ஜிஆர் வந்து நான் அவரை பார்த்து அவரோட இது பண்ண முடியலை, அதனால் விஜயகாந்தை பார்த்து நான் அவர் மேலே அவருடன் பழகிவிட்டேன் அப்படின்னு அந்த விஜயகாந்த் 3%க்கும் குறி வைக்கிறார். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. எம்ஜிஆர் 30%க்கும் விஜயகாந்தின் 3% ஓட்டுக்கும் குறி வைக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பேச்சிலேருந்து தெரியுது. அந்த வீடியோவை பாருங்கள். எம்ஜிஆரை பற்றியும் விஜயகாந்தை பற்றியும் அவர் எப்படி பெருமையாக பேசுகிறார் அப்படிங்கிறது மாநாட்டின் அடுத்த ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பாருங்கள். அடுத்தது சிங்கத்தை பிடிச்சிக்கிட்டார். சிங்கத்து மேலே அவருக்கு என்ன அவ்வளோ ஒரு கவர்ச்சின்னு தெரியல. சிங்கம் கதை எல்லாம் சொல்கிறார், நிறைய கதை சொல்லியிருக்காரு. சிங்கம் எப்படின்னா, ரஜினிகாந்த் சிவாஜியில் பேசினார்ல, ரஜினிகாந்த் எதிரிகள்லாம் பிடிச்ச உடனே சிங்கம் எப்போவும் சிங்கிளாக தான் வரும்பார். அதே மாதிரி சொல்கிறார், நான் சிங்கம், நான் எப்போவும் சிங்கிளாக தான் வருவேன் அப்படின்னு ரஜினி டைலாக்கை அதில் கூட்டத்தில் பேசியிருக்காரு. எல்லாம் அங்கே இதுக்கலாம். ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும், எல்லா திசைகளும் அதிரும். இந்த ரஜினி டைலாக்கில் கைதட்டுறாங்க. சிங்கம் சிங்கிளாகத்தான் வரும். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, சிங்கத்தை பற்றி, சிங்கம் வேட்டைக்கு வரும்போது தான் வெளியில் வருமா, மற்ற நேரம்லாம் உள்ளே தூங்குமா அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. என்ன சிங்கம் வேட்டைக்கு இதுக்கு தான் வெளியில் வரும்னா எதை சொல்கிறாருன்னா, ஒரு பனையூர்லேயே இருக்கார்ல, பனையூர் வீட்டை விட்டு வெளியில் வர்றது இல்லைல்ல, தூய்மை பணியாளர்கள் யாருக்காச்சும் பார்க்குறதுனா அவங்கள பனையூருக்கு வர சொல்கிறாரு. சிங்கம் இல்லை, வெளியில் வராது. அதனால் பனையூருக்கு வர சொல்கிறாரு எல்லாத்தையுமே. அதைத்தான் சொல்கிறாரு, சிங்கம் வேட்டைக்கு தான் வெளியில் வரும், மற்ற நேரம்லாம் உள்ள இருக்கும், சோம்பேறித்தனமாக தானே இருக்கும். சிங்கம் ஒரு சோம்பேறி மிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் படுத்து கிடக்கும், அதனால் அப்படி சொல்லுவாங்க. அதனால் அவர் சொல்கிறாரு, நான் வந்து வேட்டைக்கு தான் வெளியில் வருவேன். இந்த சென்னையில் வந்து எல்லாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்கல்ல, அப்போ இந்த சிங்கம் வெளியில் வரல, வீட்டுக்குள்ளே தான் தூங்கி கிடந்தது. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் வெள்ள நிவாரணம் வாங்குறதுக்கு பனையூர் வீட்டுக்கு வந்தாங்க. அதைத்தான் சிங்கத்துக்கும் இவருக்கும் ஒப்பிடுகிறார். நான் சிங்கம், வேட்டைக்குத்தான் வெளியில் வருவேன் அப்படின்னு அதையும் ஒரு உதாரணமாக சிங்க கதையை சொல்கிறார். அடுத்தது அவர் என்ன பேசினார்னு பார்ப்போம். அடுத்தது சிங்கத்துக்கு பற்றி சில தப்பான விஷயத்தையும் சொல்கிறார். சிங்கம் வந்து உயிருள்ள மிருகங்களை தான் வேட்டையாகுமா, செத்தப்பண்ண மிருகங்கள்லாம் வேட்டையாடாகும். வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும், அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு, பெரிய கட்சிகள் தான் அவர் வந்து வேட்டையாடுவாராம், சின்ன கட்சிகள்லாம் செத்து போனவங்களாம், அதனால் அவங்களெல்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சிங்கம் பெரிய மிருகங்களைத்தான் உயிருள்ள மிருகங்களைத்தான் வேட்டையாடும் அப்படின்னா அது வந்து இளம் சிங்கம். சிங்கம் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பெரிய மிருகங்கள்லாம் போய் வேட்டையாடும், இறந்து உயிரோடு இருக்கிற மிருகங்கள்லாம் வேட்டையாடும். வயசாகி 50 தாண்டிடுச்சுன்னு வைங்க, விஜய் மாதிரி, அது கரெக்டு சிங்கம்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் போயிட்டு உயிரோடு இருக்கிற மிருகம்லாம் கிடைக்காது. ஏன்னா உயிரோடு இருக்கிற மிருகம் ஓடுற ஸ்பீடில் கிழட்டு சிங்கங்களால் முடியாது, அதனால் மெதுவாக தான் ஓடும். அப்போ பார்த்திங்கன்னா கிழட்டு சிங்கம் மற்றது கடிச்சு போட்டது இதை கூட சாப்பிடும். அந்த சிங்கத்தின் கதையை விஜய் கொஞ்சம் சரியாக படிக்கணும். சிங்கம் தன்னை விட பெரிய மிருகத்தெல்லாம் வேட்டையாடுமா, சிங்கம் யானையெல்லாம் வேட்டையாட முடியாது. சிங்கம் மானை வேட்டையாடும், முயலை வேட்டையாடும், காட்டு எருமையிட்ட வேட்டையாடும் போதுலாம் சில சிங்கங்கள் அடிபட்டு திரும்பி ஓடும். அதனால் சிங்கம் கதை என்ன அவர் சரியாக படிக்கலைன்னு நினைக்கிறேன்.
தன்னை விட பெரிய மிருகங்களிடம் சிங்கம் தோற்று போனதாக நிறைய கதைகள் இருக்குது. நீங்கள் ஜியாகிரஃபி சேனல்னு ஒன்று இருக்குது, டிஸ்கவரி சேனல். சும்மா நீங்கள் இந்த பீஸ்ட் படத்தையும் பிகில் படத்தையும் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜியாகிரஃபி சேனல் டிஸ்கவரி சேனலில் போய் பாருங்கள். யானையை கண்டு ஓடும் சிங்கங்கள் நிறையா இருந்தது வரும். காட்டெருமேட்டு அடி வாங்கி வர்ற சிங்கங்கள்லாம் நிறையா இருக்கும். அதனால் சிங்கம் கதையை அறகுறையாக படிச்சிருக்காரு. அது ஒழுங்காக படிச்சுட்டு இப்போ இன்னுமே வர மாநாட்டெலாம் சிங்கம் கதையை நல்லா ஒழுங்காக படிச்சுட்டு பேசுங்க அப்படிங்கிறது விஜய்க்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அடுத்தது இங்கிலீஷில் பேசுகிறார். தமிழ்லேயே பேசிக்கிட்டு இருந்தார், திடீர்னு இங்கிலீஷ் மாறிடு. ஏன் இங்கிலீஷ் பேசினாருன்னா அங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாலினுக்கு 2 வார்த்தை தான் தெரியுது இங்கிலீஷில், டெவலப்மெண்ட்டுங்கிறார். நீங்கள் ஒரு 10-20 வார்த்தை எழுதி விடுங்க தளபதி, அப்போ தான் எல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் வெளுத்து வாங்குறீங்கன்னு சொல்லுவாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு 10 வரி பேசுகிறார், கடன்னு இங்கிலீஷ். எல்லாம் கை தட்டுறான். அந்த விசில் நம்ம இந்த ரசிகர்கள் பூரா விசில் அடிக்கிறான், கை தட்டுறான். எங்கள் தளபதி ஆங்கிலத்திலே பாரியா என்ன வெளுத்து வாங்குறார். There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. And even if it is single, it will be the king of jungle. It is not only a description but also a clear declaration. அது என்னென்னா, எய்தவர் யாரோ அம்பு வந்து இங்கே அழுது விட்டு போகிறதுன்னு திருவிளையாடல் படத்தில் ஒரு வசனம் வரும். சிவாஜிநேசன் சிவன் வேடத்தில் வந்து கவிதை எழுதி கொடுப்பார். அதை போய் நாகேஷ் படிப்பார். அதுக்காகத்தான் சொல்லுவாங்க, எய்தவர் யாரோ அம்பு வந்து இங்கே அழுது விட்டு போகிறது. அது மாதிரி எழுதி கொடுத்தவர் யாரோ. விஜய் வந்து அந்த மேடையில் அதை பெருமையாக இங்கிலீஷ் பேசுகிறார்கள், 10-20 வார்த்தைகளை. அதுலேயும் டி ராஜேந்திர ஸ்டைலில் வர டிஸ்கிரிப்ஷன் டிக்ளரேஷன்ட்டு அதை வர அடிச்சிட்டாரு. உடனே அதுக்கும் ஒரே கைதட்டு, ஆஹா டிஆர் ஸ்டைலில் வர பேசுகிறார், டிஸ்கிரிப்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் பெரிய விஷயம். அப்படியே பிஜேபியை அப்பப்போ ஒரு தாக்கும், தாமரையில் தண்ணி ஒட்டாதான். அதனால் பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற. தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? இப்போ வட இந்தியாவிலெல்லாம் தாமரையில் எப்படி தண்ணி ஒட்டுச்சு அதை பற்றி பேசலை. தமிழ்நாட்டில் மட்டும் தாமரையில் தண்ணி ஒட்டாகும். அவங்க வட இந்தியாவில் இந்தியா பூரா தாமரையில் தண்ணி ஒட்டுனதுனால தானே இங்கே வந்து ஆட்சி அமைச்சாங்க. 10 வருஷமாக பிரதமராக இருக்கார்ல மோடி. அப்போ தாமரையில் தண்ணி ஒட்டாதுங்கிற ஒரு ஒரு ஓமை சரியான ஓமை இல்லையே. எழுதி கொடுத்தவங்க கொஞ்சம் அதை சரி பார்க்கணும். விஜய் நீங்களே படிச்சிருக்கக்கூடாது. என்னையா தாமரையில் தண்ணி ஒட்டாதுங்கிற அவன் வந்து 203 சொல்கிற சீட்டு ஜெயிச்சு போன 5 வருஷமாக ஆட்சி பண்ணி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓமானம் சரியில்லைன்னு சொல்லியிருக்கணும். இருந்தாலும் பிஜேபி அப்பப்போ அட்டாக் பண்ணணும்ல, அப்போ தானே மைனாரிட்டிங்க ஓட்டு போடுவாங்க. அதுக்காக அவங்களையும் ஒரு தாக்குதல் அப்பப்போ பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது ஸ்டாலின் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னார், எல்லாரும் என்னை அப்பான்னு கூப்பிட்றாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு பேசினார். அதை பிடிச்சிக்கிட்டார். ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிட்டா மகிழ்ச்சி ஆகிறாருல்ல, அதனால் நம்ம அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு ஸ்டாலின் மாமாங்கிறார், ஸ்டாலின் அங்கிள்ங்கிறார். ஸ்டாலினுக்கு கடுப்பேற்றணும், ஏன்னா அப்பான்னு கூப்பிடக்கூடாது. ஏன்னா இவருக்கு வயசு வந்து 52 ஆகுது. அதனால் ஸ்டாலினுக்கு வயசு 73. அதனால் என்ன நினைக்கிறாரு, நம்மளை விட ஒரு 20 வயசு தான் மூத்தவர், அப்பான்னு சொன்னால் நல்லா இருக்காது, அதனால் மாமான்னு சொல்லுவோம் அப்படின்னு மாமான்னு சொல்கிறாரு. ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும், அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். மாமான்னு சொன்னாரா இல்லை ஒரு கடுப்பேற்றணும்னு சொன்னாரான்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன், உதயநிதி உங்களோட 2 வயசு தானே கம்மி. உதயநிதியை அவர் அப்பான்னு சொல்லும்போது அவர் வயசு ஒத்த நீங்கள் ஏன் அப்பான்னு சொல்லக்கூடாது? ஒருவேளை எஸ்.ஏ. சந்திரசேகரன் கோச்சுக்குவாருன்னு நினச்சிங்களா என்னன்னு தெரியல. அதனால் ஸ்டாலின் அப்பானே கூப்பிடுங்க, எல்லோரும் அவர் கூப்பிட்றத விரும்புகிறாங்க. மாமாங்கிறத விட அப்பாங்கிறத கூப்பிடுங்க, கொஞ்சம் ஸ்டாலின் குஷியாவார். ஏன்னா நீங்கள் தான் திமுகவோட ஒன்றி இருந்தவர் இல்லை, ஒன்றிய அரசுன்னு பேசுகிறவங்களாச்சு. திமுகவுக்கு சாதகமாக பேசுவீங்கள்ல ஒன்றிய அரசு. போன தடவை எலெக்ஷனில் ஓட்டு போட வரும்போது கருப்பு சவு சைக்கிளில் வந்தீங்களே, அப்படியே ஸ்டாலின் அப்பான்னு சொல்லக்கூடாது. ஸ்டாலினும் கொஞ்சம் மகிழ்வீங்க, அப்போ தான் உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்டு டீலிங்கெல்லாம் மக்களுக்கு தெரியும். அதனால் அப்பான்னு கூப்பிட்டு கடுப்பேற்றாதீங்க. மறுபடியும் இப்போ தான் சேர் கிடைக்காம பண்ணாங்க, மறுபடியும் மாமானு கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்து வேறு ஏதாச்சும் பண்ணுவாங்க.
ஏன்னா இப்போவே அவங்க இதில் பேசுகிறாங்க, மூர்த்திங்கிற மந்திரி ரொம்ப தொந்தரவு கொடுத்தாராம். இன்னைக்கு மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி இருக்கிறாரு, இந்த மாநாட்டிற்கு எத்தனை தடைகளை உருவாக்கினார் தெரியுமா? மூர்த்தி கொடுக்கலைங்க, மூர்த்தி இப்போ எல்லாம் ஸ்டாலின் மூர்த்திகிட்ட சொல்லி கொடுத்தது அதுதான். அதனால் ஸ்டாலினை ரொம்ப பகிச்சுக்காதீங்க, மாமானு கூப்பிட்டு இப்போவே கோவத்தில் இருப்பார் அப்படிங்கிறது. விஜய் மாநாட்டத்தை பற்றி இதுதான் அங்கே நடந்தது. பேசிட்டு உடனே மாயமாக மறைந்து விட்டார். எப்படி போனாருன்னு தெரியலை. அதில் ஒரு கம்பெனிக்கார்ட்ட கொடுத்துருக்காங்க நடத்துகிற அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் கோடிக்கணக்கில் கொடுத்து அவன் கரெக்டாக கட்டுக்கோப்போட நடத்திட்டான். அப்படியே நடை மேடையில் நடந்து வர்றாரு, வந்து அப்படியே கையை தூக்குறாரு கும்பது, இப்படி எல்லாம் விசில் அடித்தவங்க முஞ்சி பூரா விசில் அடிக்கிறாங்க. அதனால் இது ஓட்டாக மாறும்னு சொல்ல முடியாது. வந்ததும் 1.5 லட்சம் பேர், ஓட்டு போட போகிறது 5 கோடி பேர் 6 கோடி பேர். 1.5 லட்சம் ஓட்டை வாங்கிக்கிட்டு 10% தான் வர முடியும். 6 கோடி பேர் ஓட்டு போடணும்ல. அதனால் மாநாட்டை நம்பி ஏமாந்துட முடியாது. கொள்கைகள் எப்படி, ஜனங்க எப்படி விரும்புகிறாங்க அப்படிங்கிறது. இப்போ தான் கொள்கையை மாற்றிருக்காருல்ல, எம்ஜிஆரிசம் வந்துட்டார்ல, பெரியாரிசம் முடிஞ்சு. அதனால் இது மாதிரி ஒன்றா மாற்றிக்கிட்டு இருப்பார். அப்பப்போ எப்படி வருதுங்கிறத எலெக்ஷனில் பார்ப்போம். அதுதான் இன்றைக்கி விஜயுடைய மாநாட்டை பற்றிய முக்கியமான செய்திகள் இதுதான் அப்படிங்கிறது முதல் கருத்து. அடுத்தது, விஜய் இங்கே மாநாடு கொண்டாடிக்கிட்டு இருந்த மாதிரி அவர் ஸ்டாலின் அங்கே வந்து திருமண நாளை கொண்டாடுறாரு. நேற்று பார்த்தீங்கன்னா இல்லை ஜால்ரா கூட்டம் பூரா இந்த கூட்டணி கட்சி பூரா போய் க்யூவில் நின்னான். அதையும் இவர் எடுத்து போட்டார். ஏன் இதெல்லாம் எடுத்து போடுறீங்க, அசிங்கமாக இல்லையான்னு நம்ம திட்டினோம் ஸ்டாலின். அதனால் பார்த்தாரு, சரி நீ அரசியல் வேணான்னு குடும்ப வீடியோ போட்டார். இன்றைக்கி திருமண நாள் விழாவை எப்படி கொண்டாடினார். கேக் வெட்டுறாரு ஸ்டாலின், மனைவிக்கு ஊட்டுறாரு கேக். அதுதான் பாட்டு தான் தப்பாக போட்டாங்க. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் வாழணும்னு போகிறாங்க. நாலு வருஷம் ஒரு வாழ்னதுலேயே நாடு நாரி போச்சு. எல்லா பெண்ணும் துண்டை காணான் துணியை காணான்னு ஓடிக்கிட்டு இருக்கான். இவரும் 100 வருஷம்னு ஆண்டாருன்னா தமிழ்நாடு என்ன ஆகிறதுன்னு தெரியல. அதனால் 100 வருஷம் நன்றாக இருக்கட்டும், 100 வருஷம் வாழட்டும். ஆனால் முதலமைச்சராக இல்லாமல் வெறும் மு.க. ஸ்டாலினாக அவர் 100 வருஷம் வாழட்டும். எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை, எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை. ஆனால் மறுபடியும் நீங்கள் 100 வருஷம் முதலமைச்சராக இருந்தால் நாடு நாரி போகும். ஏற்கனவே 94 வயசு உங்கள் அப்பாவோ உயிரோடு இருந்த நாட்டை நார் அடித்தார். நீங்கள் ஒரு 100 வருஷம், ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கே ஆயுள் அதிகம், எல்லாம் 90 தாண்டுவாங்க. அதுதான் ஒன்று பயமாக இருக்குது. நீங்களும் 90 தாண்டி நாடை நார வச்சுருவீங்களோ அப்படின்னு அது வேறு கவலையாக இருக்குது. ஆனால் ஃபோட்டோ போடுறாங்க திருமண நாள், கரெக்டாக 8 பேர் தான் ஃபோட்டோவில். 8 பேர் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா இவரும் மனைவி 2, உதயநிதி மனைவி 2 பிள்ளைங்க 4 + 2 6, அதுக்கப்புறம் இவங்க பொண்ணு மருமகன் அவங்க 2 பேர், 10 பேர் கொண்ட ஃபோட்டோ தான் வந்துருக்கு. அது ஒரு பெரிய நிம்மதி. கருணாநிதி இருக்கும்போது பிறந்த நாள் கொண்டாடினாருன்னா 50 பேர் கொண்ட ஃபோட்டோ ஒரு பெரிய ஃபோட்டோ. முன்னாடி 50 பேர் கொண்ட குடும்பம் வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தது தமிழ்நாட்டை. இப்போ ஒரு 10 பேர் கொண்டது தான், ஒரு குடும்பம் மட்டும்தான் கொள்ளையடிக்குது. அது ஒரு ஆறுதலான விஷயம். அதனால் ஆலமரமாக இருந்த இது வந்து மிகப்பெரிய குடும்பம் நல்ல வேலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது நாட்டுக்கு நல்லது. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறது ஸ்டாலின் திருமண நாளில் நேற்று நடந்த முக்கியமான விஷயம் இதுதான். அடுத்தது, ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்கு போகிறார். ஏற்கனவே சொன்னோம், இப்போ தேதி குறிச்சாச்சு, 30ஆம் தேதியாம். சரி தேதி குறிச்சாச்சு, சிகிச்சைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட வேண்டியது தானே. இங்கிலாந்துக்கு போகிறேன்ப்பா, உடம்பு சரியில்லை, அப்போலோவில் அட்மிட் பண்ணேன், அங்கே சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க, அதை வெளியில் சொல்ல முடியாது, வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் அப்படி விக்கி வச்சுக்கிட்டு, அது மாதிரி உடம்பு விஷயத்திலும் வேஷம் போடணும், அதனால் நான் போகிறேன்ப்பா, சிகிச்சைக்கு போகிறேன், எங்களுடைய திமுக அறக்கட்டளையிலேருந்து தான் செலவு பண்ணுதுன்னு சொல்லியிருந்தால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இங்கே சிகிச்சைக்கு போகும்போது லண்டனுக்கு நான் சந்தேகப்பட்டுருவாங்க, நம்ம ஆளுங்க மோசமான பயலுங்க, அதனால் ஜெர்மனியும் சேர்த்துக்கோன்னு லண்டன் ஜெர்மனி போகிறேன்னாரு. அப்போ ஏற்கனவே பேசணும். இன்றைக்கி தேதி குறிச்சாச்சு, 30ஆம் தேதி போகிறேன்ட்டார். அதுவும் ஓகே, சரி போயிட்டு வாங்கணும். ஆனால் மொய்யை நம்ம தலையில் இருக்கிறார், அதில் தான் பிரச்சனை.
என்ன சொல்கிறாரு, வெளிநாட்டு முதலீடை ஈர்க்கங்கிறார். வெளிநாட்டு முதலே போய் ஈர்த்திருக்கலாமா? அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈர்த்தாருன்னா என்ன அர்த்தம்? ஈர்க்க போகிறீர்களா இல்லை உங்கள் உடம்பை செக் பண்ண போகிறீங்களா? எல்லாத்துக்கும் கணக்கு முய்யும். பாவம் இழிச்சவாயன் தமிழ்நாட்டு மக்கள். அவன் கொடுக்குற வரி பணத்தில் போய் வெக்கம் இல்லாமல் வெளிநாட்டு மேலே போய் ஈர்க்க போகிறாங்களாம். லண்டனுக்கு எதுக்கு? இது மாதிரி கேவலம் எதுவுமே இல்லை. நாட்டு மக்கள் பணத்தை திங்கிறவன் மனுஷனே இல்லை. அண்ணாதுரை போனார் இல்லை அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு, அரசாங்க பணத்திலேருந்து எடுக்க தெரியாது அவருக்கு. எம்ஜிஆர் கொடுத்த பணத்தில் போய் சிகிச்சை பண்ணிட்டு வந்தார். எம்ஜிஆர் சிகிச்சை பண்ணிட்டு வந்தார் அமெரிக்காவுக்கு போய். இதே மாதிரி உங்களை மாதிரி அப்பல்லூர்லேருந்து கட்சிக்காரவங்கிட்ட டொனேஷன் வாங்கி அதை திருப்பி கொடுத்தாரு. அந்த உணர்வு கொஞ்சமாச்சும் இருக்கணுமா? இருக்க வேணாமா? ஊராஞ்சொத்தை சாப்பிடலாமா? அதுவும் அரசாங்க சொத்தை. எம்ஜிஆர் உயிரில் போய் பாருங்கள். என்னுடைய நினைவு இல்லமெல்லாம் அரசாங்கத்திலேருந்து பணம் எடுக்காதீங்க, என் கடை வாடகையில் வருது, அதை வச்சு மெயின்டைன் பண்ணுங்கன்னு எழுதுனாங்க. அவங்கெல்லாம் நாட்டு பணத்தை, மக்கள் வரி பணத்தை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சவங்க. நீங்களும் ஒரு முதலமைச்சர். ஏன்னா நான் இதில் அரசாங்க இதில் நான் இருந்தேன் 25 ஆண்டுகள். மக்களின் வரிப்பணம் எப்படி நாசம் பண்ணுறாங்கங்கிறத கண்ணால் பார்த்தேன். அதாவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஒருத்தவங்க பத்திரிக்கை கொடுக்குறாங்க. நான் ஒரு ரூமில் உட்காந்துருக்கேன், ஒரு ஐஜி அந்தஸ்து. அவருக்கு தெரிஞ்சவங்க ஐயா பொண்ணுக்கு கல்யாணம். அப்படியா? என்கிட்ட டிரைவராக இருந்தவருன்னு என்கிட்ட சொன்னாங்க. என்கிட்ட டிரைவராக இருந்த பையன் ஒரு பொண்ணுக்கு கல்யாணமா? எங்கப்பான்னு கேட்டார். மதுரை தானே, நான் இன்ஸ்பெக்ஷன் மதுரைக்கு போட்டு கல்யாணத்துக்கு வந்துடுறேன். நான் அப்புறம் போய் யோசித்தேன். அவர் போகிறது அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு கல்யாணம். அப்போ அவர் கை காசு போட்டு தானே ஃப்ளைட்டில் போகணும். அங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒன்று போட்டால் யார் பணம்? அரசாங்க பணம். இவர் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போவார், பணம் கொடுக்கணும் அரசாங்கம். அங்கே 2 நாள் தங்குவார், லாட்ஜ் பணம் அரசாங்கம் கொடுக்கணும். அவர் சாப்பிட்ற சாப்பாடு. இந்த கல்யாணத்துக்கு இவர் போகிறதுக்கு அரசாங்கத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபா செலவு கணக்கு எழுதுவாங்க. கேட்டால் நான் இன்ஸ்பெக்ஷன் போனேன் அங்கே. அப்போவே இந்த தப்பு தான் நடந்தது. அதே மாதிரி இன்னொரு தப்பு நடந்தது அரசாங்கத்தில். நான் தட்டி கேட்டேன். ஒருத்தர் ரிட்டையர் ஆகினார், ஒரு எஸ்பி. ரிட்டையர் ஆகி அவருக்கு பார்ட்டி வைக்கணும்னு ஒரு ஐஜி ரெடி பண்ணார். அந்த பார்ட்டி வைக்கணும்னு அவர் என்ன செஞ்சார்னா, 48 டிஎஸ்பிங்க மாவட்டங்களில் இருக்காங்க, எல்லாருக்கும் மீட்டிங்ன்றார். சென்னையில் மீட்டிங், 48 டிஎஸ்பி வாங்க அப்படின்ட்டு இந்த எஸ்பிக்கு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிக்கு அந்த அரேஞ்ச் பண்ணேன். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் 48 டிஎஸ்பியை கூப்பிட்றீங்களே, அதுவும் மீட்டிங்னு கூப்பிட்றீங்களே, ஒருத்தர் ஓய்வு வருவதற்காக அந்த மீட்டிங்குக்கு கூப்பிட்றீங்களே, ஒரு டிஎஸ்பிக்கு அந்த 2 நாள் வந்து போக அரசாங்கத்தில் செலவு எவ்வளோ ஆகும்னா 20,000 ரூபா. போக்குவரவு, இங்கே தங்குறது, சாப்பாடு. அப்போ 48 டிஎஸ்பிக்குன்னா 10 லட்சம் ரூபா ஆகுமே, 20,000 ரூபா ஆகும். அப்போ 20,000 ரூபான்னா 2 லட்சம். 20,000 ரூபா அப்படின்னா ஒரு ஆளுக்கே 2 லட்சம். அப்போ என்ன ஆகுறது? 48 டிஎஸ்பிக்கு என்ன ஆகுறது? 20,000 ரூபான்னா ஒரு ஆளுக்கு 20,000, 10 பேருக்கு 2 லட்சம், 40 பேருக்குன்னா 10 லட்சம் வந்துடும். இதை எப்படி நீங்கள் கவர்மெண்ட்டில் இது பண்ணுறீங்கன்னா, எல்லாம் போலீஸில் சர்வசாதாரணம், நீ ஏன் கண்டுக்கிறான்னாரு. எனக்கு ஒரே மாதிரி இதாக இருந்தது. நேர நிதித்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதினேன். ஒருத்தர் ஓய்வு பெற்றுட்டார், அவருக்கு பார்ட்டி வைக்கிறதுக்காக 10 லட்சம் ரூபாய் மக்கள் வரி பணத்தை வீணடிக்கிறாங்க. பார்ட்டிக்கு வரணும்னா அவன் காசு போட்டில் வரணும்னு ஒரு கடுப்பு எழுதினேன். அது பெருசாக குண்டா வெடிச்சு அங்கேருந்து செக்ரட்டரியேட்லேருந்து கூப்பிட்டு பிடிச்சிட்டாங்க. எதுக்கு அவன் மீட்டிங் வச்சேன், இதுக்கு ஓய்வு பெறதுக்காக வச்சோன்னு பிடிச்சிட்டாங்க. கடைசி அந்த இதையே கேன்சல் பண்ணேன். அப்போ தான் நான் நினச்சேன், இதே மாதிரி அரசாங்கத்தில் எவ்வளவு பணம், மக்களுடைய வரி பணத்தை எப்படி வீணடிக்கிறாங்க. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் மனசாட்சி இல்லாமல் அரசாங்கத்திலேருந்து போயிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி ஒரு முதலமைச்சரே இந்த கேவலமான விஷயத்தை பண்ணுறதை பார்த்தா நாளைக்கு அரசாங்கத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவான்? நம்மளும் அரசாங்க பணத்தில் இதில் எழுதலாம் அப்படின்னு தான். அதனால் ஸ்டாலினுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் உடல்நலம் பெற்று நல்லபடியாக திரும்பி வரணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த வேலை பண்ணாதீங்க, ஊராஞ்சத்தில் போகாதீங்க. கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடியை சம்பாதிச்சு வச்சுருக்கிற நீங்கள் ஏற்கனவே கண்டனம் தெரிவிச்சேன். 30ஆம் தேதி போகிறீங்க. இந்த வெளிநாட்டு முதலீடை ஈர்ப்பதற்குங்கிற வார்த்தையை தூக்குங்க. சொந்த சிகிச்சைக்காக போகிறேன்னு சொல்லுங்கள், என்னுடைய சொந்த பணத்தை செலவு செஞ்சு போகிறேன்னு சொல்லுங்கள். உங்களை நான்
முதல்வராக இல்லை, மனிதனாகத்தான் அப்போ தான் ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் ஒரு நல்ல முதல்வராக உங்களால் இருக்க முடியவில்லை, ஒரு நல்ல மனிதராவது இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் ஸ்டாலின் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ஒரு சட்ட விஷயத்தையும் பேசிடுவோம். அது ஒரு முக்கியமான விஷயம். உச்சநீதிமன்றத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் சண்டை வந்துருச்சு. உச்சநீதிமன்றம் யோகிய மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். எல்லா ஆளுங்களை பார்த்து தீர்ப்பு, பணக்காரங்களுக்கு சாதகமான தீர்ப்பு, அரசியல்வாதிக்கு சாதகமான தீர்ப்பு, தனக்கு வேண்டிய நெருக்கமான வக்கீல்கள் வந்து விட்டால் சாதகமான தீர்ப்பு, கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சொன்னேன், தென்னிந்தியாவுக்கு தனியாக உச்சநீதிமன்றம் வரணும், இல்லைன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் உச்சநீதிமன்ற கிளை இருக்கணும். அங்கே ஒரு இடத்துல டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள். பல தடவை சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணாங்க, கவர்னர் திமுககார அனுப்பின மசோதாவெல்லாம் வெயிட்டிங்கில் வச்சார், காத்திருக்க வச்சார். யோகியம் போனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு யோகியம். நான் 4ஆம் கிளாஸ் தான் பரீட்சை, நான் டிகிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 4ஆம் கிளாஸ் பரீட்சவனுக்கு தெரியுறது கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் தான் இதுக்கு யூனிவர்சிட்டிக்கு பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் அப்படின்னு ஸ்டாலின் சட்டத்தை போட்டார். கவர்னர் பார்த்தார், என்னையா ஒன்றுமே தெரியல, டெவலப்மெண்ட் இந்த அளவு போயிட்டு வேந்தராக போட்டால் என்னையா ஆகுறது, நிறுத்தி வையான்ட்டு அது தூக்கி ஒதுக்கிட்டார். உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டான். இங்கேருந்து ஸ்டாலின் போனார், சுப்ரீம் கோர்ட்டு கவர்னர்கிட்ட கேட்டான், ஏன் லேட்டு, ஏன் ஒன்றும் படிக்கலையா, படிக்க 2 வார்த்தை தான் தெரியுது, அவரை போய் பல்கலைக்கழகத்துக்கு ஆராய்ச்சி படிப்பு டாக்டர் பட்டம் பிஹெச்டி வாங்குறவனுக்கெல்லாம் இவரை போய் வேந்தர்னு சொல்கிறாங்க, எனக்கு மனசாட்சி ஒத்துக்கலை, அதனால் நிலுவையில் வச்சேன்னாங்க அப்படின்னு கவர்னர் சைட்லேருந்து சொன்னாங்க. அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, மக்கள் ஓட்டு போட்டாங்கய்யா, முட்டாளாக இருந்தாலும் முதல்வர் இதாகட்டும், நீ அதை பற்றி கவலைப்படுறேன்னா. சுப்ரீம் கோர்ட் யோகியம் மனசாட்சியோடு பேசுகிறேம்மா, தராசும்மா, தராசு இந்த பக்கம் திரும்பாது. ஆனால் இந்த விஷயத்தில் என்ன பண்ணிட்டான், ஸ்டாலினும் போடுன்ட்டான். ரொம்ப இதாகிடுச்சு. உடனே கவர்னருக்கு கெடு விதிச்சிட்டான். 3 மாதம் அதுக்குள்ளே நீ மசோதாவை முடிக்கணும், ஜனாதிபதியும் 3 மாதம் இதை முடிக்கணும் அப்படின்ட்டு 2 பேர்த்துக்கும் காலக்கெடு நிர்ணயிச்சிட்டான். உடனே மத்திய அரசாங்கம் பார்த்தாங்க, காலக்கெடு நிர்ணயிக்கிறதுனா அரசியல் சட்டத்தில் மாற்றணுமே, அரசியல் சட்டத்தில் 3 மாதம் கவர்னருக்கு, ஜனாதிபதிக்கு 3 மாதம் மசோதாக்களை இது பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்குங்கிற விதியே இல்லையே. இவன் யார் அரசியல் சட்டத்தை போய் மாற்றி அவனே 3 மாதம்னு போட்டான். அரசியல் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் பார்லிமெண்ட்டில் இல்லை பாஸ் பண்ணணும், இவன் என்ன பார்லிமெண்ட்டையும் மிஞ்சுறான் அப்படின்ட்டு வழக்கு போட்டாங்க மத்திய அரசாங்கம். இதெல்லாம் சொன்னாங்க, நீ என்னப்பா நீ பாட்டுக்கு எங்கள் இதில் தலையிற, பார்லிமெண்ட்டை நாங்கள் தான்ப்பா நிர்ணயம் பண்ணணும், கவர்னருக்கும் இருக்கும், தீர்ப்பை மாற்றுனார் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொன்னான். அவன் சொல்கிறான் தீர்ப்பை மாற்ற முடியாதுடாங்கிறான். நான் தாண்டா பெரிய ஆளுங்கிறான், நான் தான் பெரிய ஆள், நீ அதெல்லாம் மாற்றணும்னா 1 கோடி வக்கீலை கூட்டிகிட்டு வா, பரிசீலிப்போம், அப்படி கொண்டு வா, இல்லைன்னா எனக்கு வேண்டிய ஆளப்படி. முன்னாடி சதாசிவம்னு ஒரு இருந்தார், தலைமை நீதிபதி, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தீர்ப்பை மாற்றி எழுதினார் அமித்ஷாவுக்கு ஆதரவா. ஒரு ரிட்டையர் ஆன உடனே கேரளாவுக்கு கவர்னராக போட்டாங்க. அது மாதிரி எனக்கு பதவி கொடுக்குறேன்னு சொல்லு, நான் ரிட்டையர் ஆனோன்னா கவர்னர் கொடுக்குறேன்னு சொல்லு, நான் மாற்றி எழுதுகிறேன் அப்படிங்கிறான். அந்த அர்த்தத்தில் சொல்கிறான், தீர்ப்பை மாற்றி எழுத முடியாதுங்கிறான். இப்போ இவங்க என்ன பண்ணுறதுன்னு இது பண்ணி தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அரசியல்வாதிகளுக்கு அறிவுங்கிறதும் கிடையாது, தைரியங்கிறதும் கிடையாது. அதாவது நாட்டை ஆள்பவன் அறிவுள்ளவனாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தைரியமானவனாக இருக்கணும். இந்திரா காந்தி மாதிரி, இந்திரா காந்தி கொஞ்சம் அறிவு உண்டு, ஆனால் சர்வாதிகார போக்கு அதிகமாச்சு, அவ்வளோதான். மற்றபடி தைரியமான பெண்மணி நம்ம இந்திய எதுங்க இல்லையே. அந்த தைரியம் இன்றைக்கி இருக்கிறவங்ககிட்ட வரல. ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பயப்படுறையா, நீ தானேயா நாட்டை ஆள்பவன், உனக்கு தானேயா மக்கள் ஓட்டு போட்டான். சுப்ரீம் கோர்ட் இல்லாமல் நீதித்துறையை சேர்ந்தவன், சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் அவன் தீர்ப்பாக கொடுக்கணும். புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கு அவனுக்கு தகுதி இல்லை, இதுவும் கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? பார்லிமெண்ட்டை கூப்பிடுங்க, கூப்பிட்டு இந்த மாதிரி நீதித்துறை தலையிடுது அப்படிங்கிறத கொண்டு வாங்க. பார்லிமெண்ட்டுக்கு தான் முழு அதிகாரம், சட்டத்தை நாங்கள் தான் உருவாக்க வேண்டும். தீபாவளிக்கு வெடி வெடிக்காத, இந்த சிகரெட்டை பிடிக்காது, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது.
நான் பார்லிமெண்ட்டில் சட்டமாக நிறைவேற்றுவேன், இல்லை சட்டசபையில் சட்டமாக நிறைவேற்றுவேன். நீ யார் அப்படின்னு கேட்பதற்கு எந்த அரசியல்வாதிக்கும் இந்த நாட்டில் துப்பில்லை அப்படிங்கிறது தான் என்னுடையது. அதனால் சுப்ரீம் கோர்ட்டு நீதி வழங்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆட்களை பார்க்காமல் நீதி வழங்கணும், மனசாட்சியோட நீதி வழங்கணும். அவன் தப்பாக நீதி வழங்குறான்னா அதை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கணும். இல்லைன்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க, அந்த தைரியம் இல்லைண்ணா, முதுகெலும்பு இல்லைண்ணா அப்படிங்கிறத அரசியல்வாதிகளுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.